ஹே காய்ஸ், நேற்று பார்த்தீங்கன்னா கீவே அவங்களுடைய RR300 அப்படிங்கிற இந்த ஒரு ஃபுல்லி ஃபேடு பைக்கை வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாப் 6 பெஸ்ட் ரீசன்ஸ் டு பை RR300ங்க. ஸோ இந்த பைக்கை வாங்குறதுக்கான 6 ரீசன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட அஃபோர்டபுள் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். RR300 300cc சிங்கிள் சிலிண்டர் இருக்கக்கூடிய ஒரு பைக். இது வந்து ஒரு ஃபுல்லி ஃபேடு பைக்கும் கூட. இந்த பைக்கோட சிசிக்கும் இந்த பைக்கோட ப்ரைஸுக்கும் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இருக்காதுங்க. 300cc இன்னைக்கு மார்க்கெட்டில் மற்ற பிராண்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக குறைஞ்சது 2.5 லட்ச ரூபாயாவது உங்களுடைய ப்ரைஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் இந்த RR300 கீவே லான்ச் பண்ண ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,99,000 ரூபா எக்ஸோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மெயினான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்வேன். ஸோ இந்த ப்ரைஸுக்கு இந்த பைக் டெஃபினட்டாக வேல்யூ ஃபார் மணி, அஃபோர்டபுள் ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த பைக்கை நம்ம வாங்கிறதுக்கு யோசிக்கலாம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா டிசைன் லுக் அப்படின்னு சொல்லாங்க. இன்னைக்கு எத்தனையோ பைக்ஸ் அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக்ஸை வந்து எவ்வளோ மாதிரியான டிசைனை கொண்டு வராங்க. ஆனால் இந்த கீவே அவங்களுடைய அந்த பிராண்டோட டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ரீமியமான ஒரு லுக்காக இருக்குது. அண்ட் பில்டு குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டிசைன் அண்ட் லுக் அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட ட்வின் ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லாம்ப் இருக்கக்கூடிய இந்த ஒரு டிசைன் அண்ட் டிஆர்எல்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா 2 சைடில் லெஃப்ட் அண்ட் ரைட் சைட் கார்னரில் கொடுத்தது ஒரு பெஸ்ட்டான குட் லுக்கிங்காக இருக்குது. ஸோ ரெண்டாவது இது ஒரு காரணம். மூணாவது பார்த்தீங்கன்னா பவர் அண்ட் கம்ஃபர்ட்டுங்க. ஸோ இந்த பவர் அண்ட் கம்ஃபர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான விஷயம் இதோட அந்த டிசைனில் இருக்கக்கூடிய ஏரோடைனமிக்ஸ் பாடி பேனல்ஸ் அண்ட் ரைடரோட பொசிஷன் அப்படிங்கிறத நம்ம கம்ஃபர்ட் சொல்லலாம். ஸோ பவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் உங்களுக்கு 292cc சிங்கிள் சிலிண்டர் லிக்யூட் கூல்டு கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு 27 ஹார்ஸ் பவரும் 25 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த ஒரு பவர் வந்து டெஃபினட்டாக இந்த இன்ஜினை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு பவருக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் கம்ஃபர்ட் இதில் உங்களுக்கு ஃபார்வர்ட் லீனிங்கில் இருக்கிறதுனால டெஃபினட்டாக கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த பைக்குக்கு ஸ்போர்ட்ஸ் மாடலுக்கு கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும். நாலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷனுங்க. இதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்குது. லைக் யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ், அசிஸ்டன்ஸ் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் 17" அலாய் வீல் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் 6-speed கியர் பாக்ஸ், நல்ல இன்ஜின் பவர் அண்ட் டார்க் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி பெஸ்ட்டாக இருக்குது. அதே சமயம் ஸ்பீடும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 140+ தாராளமாக போகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அஞ்சாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய கிளஸ்டருங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிளஸ்டர் டெஃபினட்டாக இந்த பைக்குக்கு ஒரு பெஸ்ட்டான கிளஸ்டர். இதையும் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம் பை பண்ணும்போது. இந்த கிளஸ்டரும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெஸ்ட்டான ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டான ரீசன். ஏன்னா இந்த ரேஞ்சுக்கு இந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ப்ளூடூத் கனெக்ஷன்லாம் கொடுக்கறது பெரிய விஷயம். ஆறாவதாக பார்த்தீங்கன்னா 3 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 கலரும் சேம் ப்ரைஸில் தாங்க கொடுத்துருக்காங்க. 1,99,000 எக்ஸோரூம் ப்ரைஸில். அது மட்டும் இல்லாமல் இதோட பெயிண்டிங் எல்லாமே ரொம்ப கிளாஸியான ஒரு லுக்கில் இருக்குது. ரொம்ப ப்ரீமியமான லுக்கில் இருக்குது. பில்டு குவாலிட்டி எக்ஸலண்ட்டாக இருக்குது. இந்த பைக் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு பெஸ்ட்டான பைக் அப்படின்னு சொல்லலாம் நம்ம RR300 பொறுத்த வரைக்கும் இந்தியாவில். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 6 ரீசனுக்காக இந்த பைக்கை நம்ம வாங்கலாம். ஏன்னா அலாய் வீல்ஸ், யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல பவர் அண்ட் டார்க் வந்து இருக்கு. அண்ட் உங்களுக்கு நல்ல டிசைன், லுக், அஃபோர்டபுள் ப்ரைஸ், இது எல்லாமே சேர்ந்த ஒரு பெஸ்ட்டான பைக், ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக். நீங்கள் இந்த RR300 டெஃபினட்டாக பை பண்ணுறதுக்கு நீங்கள் கன்சிடரே பண்ணலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் 150cc 2.5 லேக்குக்கு மேலே போகும்போது இந்த பைக் பெஸ்ட்டான அஃபோர்டபுள் ப்ரைஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.